பிரைஸ் லார்ட். நாம் இன்று இந்த விசுவாசத்தை பற்றி தியானிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? வி லேர்ன் அபவுட் ஃபெய்த். ஃபெய்த்னா என்னன்னு பார்த்தோம், பிலீஃப்னா என்னன்னு பார்த்தோம், அன்பிலீஃப்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, வி ஆல்சோ டிஸ்கஸ்ட் அபவுட் டவுட். டவுட் எப்படி வருது, ஹவு கேன் வி அவாய்ட் ஆர் ஓவர் கம் டவுட். இப்போது இன்னைக்கு வந்து ஹவு டு ஃபைட் த பேட்டில் ஆஃப் ஃபெய்த் இல்லையா? இந்த விசுவாசத்தை எல்லாம் கற்றுக்கிட்ட வச்சு எப்படி நம்ம ஃபெய்த்தில் சண்டை போடுறது. அந்த சண்டை போடுறதுக்கு முன்னால் ஒரு சில பேசிக் விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா சண்டை போடுறவங்கள ரொம்ப சமாதானமாக இருக்கிறவங்களா? கிறிஸ்தவர்கள் ரொம்ப சமாதானமாக இருக்கவங்களா சண்டை போடுறவங்க? To the world சமாதானமா இருக்கணும் and spiritually fight பண்ணணும். சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. To the world நம்ம வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா சமாதானமா இருக்கணும் and spiritually ரொம்ப ஃபைட் பண்றவங்களா இருக்கணும். ஓகே, வேற யாராவது? கிறிஸ்தவர்கள் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் இருக்கணுமா, சண்டை போடுறவங்களா இருக்கணும்? You have to fight for peace. You have to fight for peace. ஓகே, வேற யாராவது? ஹலோ, தெரிஞ்சது சொல்லுங்க, இப்போ தான் பரவாயில்ல. எஸ், சாத்தானோட சண்டை போடணும், மனிதர்களோட சமாதானம். ஓகே, வெரி குட். சாத்தானோட சண்டை போகணும், மனிதரோட சமாதானமாக இருக்கணும். வேற யாராவது? கிறிஸ்தவர்கள் சமாதானமாக இருக்கணுமா, சண்டை போடணும்? ஜெய்ஷா, யாரும் பதில் சொன்னா நான் கேட்பேன். மைக் மியூட்ல இருக்குமா? அவங்க சொன்னது மாதிரி தான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஓகே, கன்ஃபார்மாக தெரியல. நோ ப்ராப்ளம், குட். நம்ம வந்து மனிதர்களோட சண்டை போடக்கூடாது, ஆனால் தீய சக்தியோட சண்டை போடணும். நம்மளுக்கு பைபிள் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குது. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. எபேசியர் 6:12. எஃபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 12. எஃபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 12. தோனி எங்க வந்த மாதிரி ஆளை காணோம். ஓகே, இங்கதான் பிரதர். இங்கதான் இருக்க. இங்கதான் இருக்கியா? வெரி குட், வெரி குட். இங்க அண்ணா வரலையா? நவீன் வரலையாப்பா? தெரியல, ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. நீ ஹாஸ்டல்ல இருக்கியா? காலேஜ்லயா இருக்கிற? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், ஓகே, குட். எஃபேசியன் காலேஜ்ல சாப்டர் 6 verse 12. யாராவது படிங்க பார்க்கலாம். எபேசியர் 6:12. For ஏனெனில் ம். மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ம் ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவர்களோடும் போராடுகின்றோம். Praise the Lord. ஸோ நம்ம மனிதர்களோடு மட்டும் போராடுதல்னு இருக்கு. அந்த மட்டுத்தை எடுத்துருங்க தமிழில். மனிதர்களோடு நாம் போராடுவது கிடையாது, போராடக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பாக போட்டாங்க. இங்கிலீஷில் யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். எபேசியர் 6:12. எஃபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 12. Our battle is not still against not flesh and blood, but against the rulers, the authorities, and their dark powers, Joel, slow. Our battle is not against flesh and blood. ஓகே, அவர் பேட்டில் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுடைய சண்டை மனிதர்களோடு கிடையாது. ஃப்ளஷ் அண்ட் பிளட்னும் போது ஊனியல் பில், இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற மனிதனோடு நம்ம பேட்டில் கிடையாது. ஓகே, தமிழ் ஆனால் என்ன போட்டிருக்கு? மனிதர்கிட்ட மட்டும் நம்ம சண்டை போடல, தீய சக்தியோட சண்டை போடுறோம்னா ரெண்டு பேரும் நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்குது, விச் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, அவர் பேட்டில் இஸ் நாட் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட், பட் எஸ், நவ் ரீட் ஜோயல். But against the rulers and authorities and their dark powers that govern this world. ஓகே, ஸோ இந்த டார்க்னஸை ரூல் பண்ணுற இந்த தீய சக்திகளோடு நம்ம போராடுறோம். ஸோ வி ஹாவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த டார்க்னஸ், த ஃபோர்ஸஸ் ஆஃப் த டார்க்னஸ். ஆனால் மக்களோட, மனிதனோட சண்டை போடக்கூடாது. இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. இஃப் யூ ஃபைட் வித் த பீப்புள், தென் யூ cannot ஃபைட் வித் த ஈவில் ஸ்பிரிட். இஃப் யூ ப்ராப்பர்லி ஃபைட் வித் ஈவில் ஸ்பிரிட், யூ வில் நாட் ஃபைட் வித் த பீப்புள். ஓகே, ஜீசஸ் நெவர் ஃபாட் வித் எனிபடி ஃபிசிக்கலி இல்லையா?
he fought with the spiritual forces, wicked forces. இப்போ பீட்டர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து ஜெருசலேம்ல போய் இறக்கக்கூடாது, உங்களுக்கு அது சரி கிடையாது, வேண்டான்றாரு. ஜீசஸ் என்ன பண்றாரு? இமிடியேட்டா கெட் பிஹைண்ட் மீ சேட்டன்றார் இல்லையா? அப்பாலே போய் சாத்தானுன்னு சொல்லிட்டு பின்னால் இருக்கிற தீய சக்தியை கடிந்து கொள்கிறார். பேய் பிடிச்ச ஆளை பார்க்கும்போது சாத்தானை கடிந்து கொள்கிறார். அப்போ he is always fighting with the evil spirit, not with the human being. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? யார் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணாலும் அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, அவங்களுக்கு பின்னால் இருக்கிற தீய சக்தியோட சண்டை போடணும். கரெக்டா? காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கலாட்டா பண்ணால் என்ன பண்ணலாம்? போயிட்டு அவங்கள போய் மிரட்டுறதான், இல்லை கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான். யாராவது காலேஜில் பிரச்சனை பண்ணாங்கன்னா உண்மையில அந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? Who is creating that problem? The devil, which is now making them to fight like that. இல்லையா? இப்போ நம்மளை தேவையில்லாமல் ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நம்ம அவங்க மேலே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கோச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பின்னால் இருக்கிற தீய சக்தியை பார்த்துட்டு ஓடிப்போ அப்படின்னா ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அதே மனுஷன் நல்லா ஒழுங்காக வந்து பேசுவான். சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூ ஹேவ் டு வெரி வெரி கேர்ஃபுல். நிறைய நேரத்தில் we get upset with the people who are fighting with us, right? We will get upset with the people who are insulting us. ஆனால் உண்மையிலே நம்மளை இன்சல்ட் பண்ணுறது யாரு? அந்த ஈவில் பின்னால் இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் நம்மளை இன்சல்ட் பண்ணுது. அது நமக்கு தெரிஞ்சதுன்னா we will fight the devil behind that person. வீட்டிலே ஒரே சண்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? அப்பாவுக்கு வச்சுக்கலாமா, அம்மாவுக்கு வச்சுக்கலாமா? அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பின்னால் இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் தான் நம்ம கோச்சிக்கணும். இது வரைக்கும் அப்படி செய்யலைன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் வீட்டில் சண்டை போடுறாங்க, இல்லை அண்ணன் தம்பிங்க சண்டை போடுறாங்க, அல்லது காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏமாத்துறாங்கன்னா we have to fight the spirit which is behind them. அவங்க அந்த தீய சக்தியை துரத்தி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக they will become all right. Every human being is a good person. Everyone is good. God creation எதுவுமே பேட் கிடையாது இல்லையா? கடவுள் படைத்த அனைத்தையும் நல்லது என்று கண்டார். மனுஷனை படைச்சிட்டு என்ன சொன்னாரு? ஜெனசிஸ் சாப்டர் 1, ஜெனசிஸ் சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் நாளில் எல்லாம் படித்து முடிச்சுட்டு God said everything is very good. 1:31, Genesis chapter 1 verse 31. யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒருத்தர் தமிழில், ஒருத்தர் இங்கிலீஷில். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 31. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை. தமிழ் ஒருத்தருக்கு படிங்க. தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாக இருந்தன. மாலையும் காலையும் சேர்ந்து 6ஆம் நாள் ஆயிற்று. இப்போ நீங்கள் அது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவார். ஓகேயா? 6th டே என்ன பண்ணுறாரு? அவர் படைச்ச அனைத்தையும் பார்க்குறார். எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் அட் எவ்ரிதிங். தென் he said ரொம்ப நல்லா இருக்குது, மிகவும் நன்றாக இருந்தது. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குது? ஒருத்தர் படிங்க பார்க்கலாம் இங்கிலீஷில். God saw all that he made, and it was very good, and there was evening and there was morning, the 6th day. Okay, so God said it is very good. Correct? So whatever God created, it is good. That means every human being is good. Because of the situation, because of their family background, the brought up இருக்கிற ப்ராப்ளங்கள் and the things which happen in their life which made them bad. கரெக்டா? அதனால தான் கடவுள் யாரை பார்த்தாலும் நல்லவங்களாக தான் பார்க்குறாரு. இப்போ நம்மளை பார்த்தா கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஆனால் நம்ம எல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறோமா? We made lot of mistakes. Sometimes we make, still we are doing some mistake. But still God never get angry. இல்லையா? கடவுள் வந்து இப்போது ஒருத்தர் பெரிய குடிகாரனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம அவர் குடிச்சிட்டு சண்டை போகிறது தான் நம்ம பார்ப்போம். பட் ஜீசஸ் sees him in a different way. ஓகேயா? எதனால இந்த இவர் இப்படி ஆயிட்டாருன்றது அவருக்கு தெரியும். கரெக்ட்? அவருடைய வாழ்க்கை முழுதும் அவருக்கு தெரியும். ஸோ he loves every person irrespective of what we do. Praise the Lord. Hallelujah. அப்போ நம்ம என்ன பண்ணணும்?
we have to love everyone. எத்தனை பேர் எல்லாத்தையும் அன்பு செய்ய முடியுது? எல்லாருக்கும். எத்தனை பேருக்கு எல்லாரையுமே லவ் பண்ண முடியுது? யாரும் ஒருத்தரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. பைபிள் சேஸ் லவ் எவ்ரி ஒன். பைபிள் நெவர் செட் லைக் எவ்ரி ஒன். இட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் லைக். We are supposed to love everyone. Like and dislikes may be there, right? சில விஷயங்கள் அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அது ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. இப்போ ஜீசஸ் ஒட்டி ஒருத்தன் குறை சொல்கிறான், அதை நம்ம லைக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. We cannot like that. Correct? So, we may not like what they do, but still we should love. That is Christian love. That is God's love. நம்ம செய்கிற ஒரு சில பாவங்கள், எந்த பாவம் நம்ம செஞ்சாலும் கடவுள் லைக் பண்ணுறது கிடையாது. But still he loves. See, we should know the difference. Yeah? ஒரு சில செய்கிற காரியங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் அவங்கள we are supposed to love. லவ் இஸ் ஹோலியா. பசங்களுக்கு லவ்னு சொன்ன உடனே எல்லாம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மாறுது. ஏன்னா நம்ம ஊரில் லவ்னா வேறு மாதிரி சொல்லி கொடுத்துட்டான். சாத்தா என்ன பண்ணிட்டான்? லவ்ன்ற வேர்டையே கொச்சப்படுத்திட்டான். that is one of the negative wisdom of devil. கடவுள் ஹோலின்னு சொல்கிறத he make it very bad இல்லையா? நம்ம சர்ச்சில் வந்து ஹாலோவியன் கொண்டு வந்தாங்க. ஹாலோவியன் மீன்ஸ் வாட்? ஹோலி டே. கரெக்ட்? November 1 வந்து இட்ஸ் அ ஹாலோவியன் டே ஃபார் த செயின்ட்ஸ்னு கொண்டு வந்தாங்க. பட் டுடே பீப்புள் ஆர் நாட் செலிப்ரேட்டிங் இட்ஸ் லைக் அ ஹோலி டே. எல்லாம் பார்த்தா டெவில் டே மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாம் பேய் படமும் அதுவும் இதுவும் வச்சுட்டு பேய் வேஷம் போட்டுட்டு இந்த ஹாலோவியன்னாலே ஹோலின்னு அர்த்தம். ஹாலோ நம்ம என்ன சொல்லலாம்? அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் ஹாலோ பி தை நேம் அப்படின்றோம். அந்த ஹாலோன்றதுக்கு பேரே பரிசுத்தம்னு அர்த்தம். ஆனால் அந்த holy day become, devil is making that into a dirty day now. This is one of the technique of devil. So love means it is holy because God is love. So when we say we are supposed to love everyone, yes, we are supposed to love everyone like Jesus. Jesus எல்லாத்தையும் அன்பு செஞ்சாரா இல்லையா? ஒரு 2 பேர் தான் இப்படின்றாங்க, மற்ற பேர் ஒன்றும் தலையை அசைக்க மாட்டேங்கிறான். ஜீசஸ் எல்லாத்தையும் அன்பு செஞ்சாரா இல்லையா? என்ன ஜெரீஷ் ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஜீசஸ் எல்லாரையும் அன்பு செஞ்சாரா செய்யலையாப்பா? மைக் மியூட்ல இருக்குது. எஸ் பிரதர். எஸ், வெரி குட். ஸோ ஜீசஸ் எல்லாத்தையும் அன்பு செய்தார், நம்மளும் அதே போல் எல்லாத்தையும் அன்பு செய்யணும். அன்புன்றது இந்த உலகம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கொச்சையான அன்பு கிடையாது. லவ் காட்ஸ் கிரியேஷன் நம்ம அன்பு செய்யணும். எவ்ரிபடி வி ஹேவ் டு லவ். லைக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். வெரி குட். இப்போது நீங்கள் எல்லாத்தையும் அன்பு செய்யலைன்னா சாத்தாங்கிட்ட சண்டை போட முடியாது. மனிதர் எல்லோரையும் நம்மளால் அன்பு செய்ய முடியல. ஒரு சிலர் மேலே நம்மளுக்கு எரிச்சல் வருது, ஒரு சிலர் மேலே நம்மளுக்கு ஒரு கசப்புணர்வு இருந்ததுன்னா யூ cannot fight with the devil. This is very important. If you have some hurt feeling with somebody, you cannot fight with the devil. ஏன் hurt feeling இருந்ததுன்னா devil can come and sit in this place. நான் மறுபடியும் சொல்கிறேன், you have to love everyone if you want to fight with the devil. நான் சாத்தானோட சண்டை போடுவேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓடிப்போன்னு சொல்லுவேன். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தவங்கிட்ட சண்டை எனக்கு பேச மாட்டேன் அப்படின்னா டெவில் ஓடாது. நான் சொல்கிறது புரியுதா? The moment you have hurt feeling with somebody, you are giving way for the devil to enter into your heart. So you should not have any hurt feeling. யார் மேலேயும் ஒரு கசப்புணர்வு, ஒரு வெறுப்பு மனசில் இருக்கக்கூடாது. ஈவன் தோ அவங்க நம்மளை பிட்ரே பண்ணாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் நமக்கு அவங்க மேலே வெறுப்பு வரக்கூடாது. That is what Christian love. Judas betrayed Jesus இல்லையா? பேதுரு என்ன சொல்றாரு? மறுதளிக்கிறார். கூட இருந்த எத்தனையோ பேர் விட்டுட்டு ஓடுறாங்க. ஒரு சிலர் இவர்கிட்ட நன்மை வாங்கினவங்களே இவரை அடிக்கிறாங்க ஜீசஸை. ஒரு வாரத்துக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க? ஓசானான்னு சொல்லி ஜெருசலேமில் இன்வைட் பண்ணாங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ணுறாங்க? இவரை சிலுவையில் அடிங்கன்னு சொல்கிறாங்க. The same people who welcomed Jesus into Jerusalem and they were saying, okay, kill him. ஆனால் ஜீசஸ்க்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரியும். பட் ஜீசஸ் நெவர் கெட் ஹர்ட். மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வோ கசப்புணர்வோ ஜீசஸ்க்கு வரல. அப்போ நமக்கும் அந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்வு கசப்புணர்வு வரக்கூடாது. எப்பொழுது வெறுப்புணர்வு வருவதோ evil will come and sit in our heart. You can take Hebrew chapter 12 verse 15.
Hebrew chapter 12 verse 15. யாராவது ஒருத்தர் படிக்கலாம். Hebrew chapter 12 verse 15. குயிக்காக படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, என்ன சொல்றாரு? உங்களில் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களில் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். எப்போ உங்களுக்குள்ள கசப்பான ஒரு நச்சுவேர் வருதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிருபையை இழந்து போயிடுவோம். The moment we get upset with somebody, irritated with somebody, hurt with somebody, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கிரேஸ்லேருந்து வெளியில் வந்துடுவோம். The moment you lose grace, will fall into sin. ஓகே, கிரேஸ் விட்டு வெளியில் வரும்போது நம்ம பாவத்தில் விழுவோம். அது என்ன ஆகும்? ஒரு மனிதன் பாவத்தில் விழும்போது, கிரேஸை விட்டு வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கும் பிரச்சனையாக இருப்போம். கசப்பான நச்சுவேர் உங்களுள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நமக்குள்ள கசப்பான உணர்வு வந்து உணர்வு வந்து என்ன ஆகும்? மற்றவங்களுக்கு எடுப்போம். A person who lost grace, he will be a dangerous person. கடவுளுடைய கிருபை இழந்து போன மனுஷன் என்ன பண்ணுவான்? He is worse than a devil. செயின்ட் கேத்ரின் ஆஃப் சீனா அப்படி தான் சொல்கிறாங்க. கடவுளை இறந்து போன மனிதன் சாத்தானை விட மோசமானவன். ஏன்னு சொல்ல முடியுமா? Do you know why? Anybody else? Anybody? Why a man is worse than a devil if he lost his grace? ஓகே, I'll explain. இப்போ டெவில் வந்து ஜோயில் அடிக்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோ, பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. Because devil has no authority to touch any human being. Okay, he is in spirit, he is not in physical world, he is in spirit. He cannot touch any human being. But if somebody got angry with Joel, what will happen? The moment they are too angry with Joel, they are losing the grace of God. The moment they lose the grace of God, they can come and fight with Joel, right? So now they are worse than devil or better than devil? They become worse than devil, right? ஸோ அப்போது ஃபிசிக்கலாக டெவிலால் அட்டாக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவான் அவன்? நமக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை வரணும்னு நம்ம மனசில் அவங்கள பற்றி மோசமாக சொல்லிக் கொடுப்பான். சரி, என்னென்ன பண்ணாங்க பாரு, எப்படி பிஹேவ் பண்ணாங்க, ஒன்று என்ன மாதிரி ஏமாத்தினாங்க. இந்த தாட் நம்மளுக்கு வர வர என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும், கசப்பு உணர்வு வரும். வெறுப்பு வந்தபோது நமக்கு we lose our grace. The moment we get irritated or had a hurt feeling, automatically we lose the grace. Grace lose பண்ண அப்புறம் automatically will become worse than devil. Will go and fight with them. நம்ம கெட்டு போகிறது கிடையாது, மொத்தம் கிடையாது. We will give problem to other people. Praise the Lord. Okay, so we have to be very very careful. யார் மேலேயாவது மனஸ்தாபம் இருந்தது என்றால், யாராவது உங்களை இது வரைக்கும் ஏமாத்திருந்தாங்க, காலேஜில் பசங்க ஏதாவது குரூப்பிசம் சேர்ந்துட்டு நான் உங்களை ஏதாவது கலட்டாக பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மன்னிச்சிடுவீங்களா? இல்லை ஒரு டீச்சர் பார்ஷியாலிட்டி காமிச்சிருந்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு மட்டும் அதிக மார்க் போட்டாங்க, என்னை வேணும்னே ஃபெயில் ஆக்குனாங்க. சில டீச்சருங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, நான் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. சம் டீச்சர்ஸ் ஆர் பார்ஷியாலிட்டி பார்க்குற டீச்சர்ஸ் இருக்காங்க. சில டீச்சர் எங்கள் ஊர் உங்கள் ஊர்னு பார்க்குற டீச்சர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் கிடையாது, 1000ல் 1 இருப்பாங்க. கேஸ்ட் பார்க்குற டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. we have seen. பட் எது எப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க? ஒரு சில பேரண்ட்டு செல்லப்பிள்ளைன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க இல்லையா? இது எனக்கு செல்லப்பிள்ளை, அது எனக்கு பிடிக்காத பிள்ளை, அவங்களுடைய அறியாமையில் செய்கிறாங்க. பட் children will get hurt. பட் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் you have to forgive. Why you have to forgive?
யார் நமக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும் we have to forgive. Why? Jesus Only if வந்து we நம்மளோட forgive us. எஸ் ஜெய்சஸ் சொல்ல பார்க்கலாம். ஜீசஸ் வந்து நம்மளோட சின்காக ம் அவங்க வந்து பாடுபட்டு இறந்தாங்க. அதே மாதிரி ம் நம்மளும் வந்து அவங்கள மன்னிக்கணும். வெரி குட். போலின் நீ என்ன சொல்ல வந்த? Why should we forgive? If we forgive our sins, will be forgiven. எது Only if we forgive others, our sins will be forgiven. Okay. Is that statement correct? Only we forgive others' sin, our sins will be forgiven. Is that statement correct? On the cross, did Jesus ask anyone to ask forgiveness? Okay, take For us Colossians. to receive the forgiveness, we have to forgive others. Take Colossians chapter 1:13. Colossians chapter 1 verse 13. 1:13 and 2:13 now. 2:13 I think. 3:13. No, 3:13. Yeah, 3:13. Sorry. 13 brother. Colossians 3:13. 13. யாராவது படிங்க பார்க்கலாம். Forbearing one another and forgiving one another, if any man have a quarrel against any, even as Christ forgave you, so also do you. Even as Christ forgave you, so as you also have to forgive. So Jesus already forgave all our sins without even we ask for forgiveness. Okay, but our Bible தப்பு கிடையாது. Jesus forgave. To receive that forgiveness, you should believe in what Jesus did. Okay. See, Bible you have to read Bible in a very careful way. There are three, 4 periods are there. One is before Christ come. Yeah. அடுத்தது when Jesus is in this world, that's a transition period. Then after the resurrection of Jesus. Now Jesus உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு, நீ எப்படி மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அதே போல உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். But when Jesus died and resurrected, he has already forgiven all our sins without even we ask forgiveness. Right? So our sins are forgiven. But to receive the forgiveness, you have to go on. By faith, you can receive that forgiveness. Correct? இப்போ நம்ம வந்து, for example, you didn't forgive somebody, you make some sin, going to the priest and you are asking for forgiveness. Will the priest will forgive you or not? Hello? He'll forgive. ஓகே, நம்ம இங்கே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஆன்சியும் போலின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகேயா? ஆன்சிக்கு போலின் மேலே பயங்கர கோவம். வேறு 2-3 பாவம் பண்ணியிருக்கிறேன். நீ போய் ப்ரீஸ்ட்டு அந்த 3-4 பாவம் செஞ்சதை மன்னிக்க சொல்லி கேட்குறேன். இப்போ God will forgive you through priest or not? He will forgive. He will not say no unless or else you forgive Pauline, I will not forgive you சொல்ல போகிறது கிடையாது. பட் இப்போ நீ ஃபர்கிவ் பண்ணாமலே கடவுள் உன்னை ஃபர்கிவ் பண்ணதுனால அவுட் ஆஃப் யூ ஹேவ் டு see the experience the love of God. கடவுள் இவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, அதனால நான் அவரை மாதிரி இருக்கணும்னு we have to forgive everybody. That's a real understanding of forgiveness. புரியுதா? நான் ஃபர்கிவ் பண்ணால் நான் நரகத்துக்கு போயிடுவேன், எனக்கு ஃபர்கிவ்னஸ் கிடைக்காதுன்னு பயந்துட்டு பண்ணாமல் இருக்க சொல்ல ஆண்டவர். Even though you didn't ask for forgiveness, Jesus has forgiven you even before you ask. இப்பேற்பட்ட கடவுள் என்ன, நான் மற்றவங்களை மன்னிக்காத போது என்னை மன்னிக்கிறாரு, அதனால கடவுள் மன்னிச்சது போல் நான் மற்றவங்களை மன்னிப்பேன்னு சொல்லி we have to forgive other people. Is it clear? That's the real grace. கடவுள் நம்மளை அப்படி தான் மன்னிக்குது. கடவுளுடைய அன்பை பார்த்து நம்மளை மன்னிக்க சொல்லலை, பயந்துட்டு மன்னிக்க சொல்லலை. ஐயோ நான் மன்னிக்கல நரகத்துக்கு போடணும்னு பயந்துட்டு மன்னிக்க சொல்லலை. We have to experience the love of God. இவ்வளோ நல்ல கடவுள் நம்மளை மன்னிக்க அவரும் நம்மளை மன்னிச்சிருக்காரு, நம்ம பாவம் செஞ்சது எல்லாத்தையும். அதனால் I am supposed to forgive other people. Is that clear? Okay, so if you want to fight with the devil, then நம்மளுக்கு யார் மேலேயும் மனக்கசப்பு இருக்கக்கூடாது.
That's very, very important. Forgiveness is the fundamental of Christian faith, fundamental of spirituality. I think Pope Francis கூட நிறைய முறை சொல்லியிருக்காங்க, forgiveness is very, very basics of Christian life. If somebody cannot forgive, somebody don't want to forgive, they are living in a very dangerous place. புரியுதா? You know, as I said, if you don't forgive somebody, devil is already inside of you. They will lose the grace இல்லையா? If you want to go to heaven, only by grace you can go, right? Not by your action. இது அடுத்த ஒரு டாபிக் இருந்தாலும் I'll touch this here. See, you try to live a holy life. Because of that, no one can go to heaven. Correcta? By our holy life, you cannot go to heaven because heaven is 100% holy, 100% perfect. யாராவது ஒருத்தர் பயங்கர பரிசுத்தமாக வாழ்ந்து மோட்சத்துக்கு போயிட முடியுமா? செயிண்டாக கூட இருக்கட்டும். ஈவன் தோ கிரேட் செயிண்ட் அப்போ ஃப்ரான்சிஸ் எல்லாம் மிகப்பெரிய செயிண்ட் வரலாம் இல்லையா? செகண்ட் கிரைஸ்ட்னு சொன்னாங்க. கேன் ஹி கோ டு ஹெவன் வித்தவுட் த கிரேஸ் ஆஃப் ஜீசஸ்? நோபடி கேன். Nobody can go to heaven without the grace of Jesus. So, heaven is free. Heaven only, you cannot earn heaven by your action. It's only by God's mercy and grace you can go. Okay. அப்போ நம்ம எப்போ நம்ம மற்றவங்களை மன்னிக்க முடியலையோ, we are losing that grace. You got it? அதனால் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் யார் மேலேயாவது கோவம் இருந்ததுன்னா என்ன பண்ணோம்? அப்பா ஆளை மன்னித்து விட்டுருப்பான்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரும். அவன் தப்பு பண்ண விட நீ மன்னிச்சுக்கொண்டு போய் மன்னிப்பு கேட்டுறது நல்லது. பிகாஸ் த மொமெண்ட் யூ டோன்ட் ஃபர்கிவ், யூ லூஸ் யுவர் கிரேஸ் அண்ட் சான்சஸ் ஆஃப் கோயிங் டு ஹெவன் இஸ் வெரி, வெரி, வெரி தின். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி சொல்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ் இஸ் மஸ்ட். அதனால நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ரீசன் அதுதான். ஓகே, குட். ஸோ நவ் எங்கே வந்து சண்டை நடக்குது? ஸ்பிரிச்சுவல் பேட்டில். வேர் இஸ் த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஹேப்பனிங்? இப்போ நம்ம ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்ததுன்னா பாக்ஸிங் ரிங் இருக்கும், அங்கே சண்டை நடக்கும் இல்லையா? ஒரு கிரிக்கெட் மேட்ச்னா எஸ், கிரிக்கெட் கிரவுண்டில் மேட்ச் டோர்னமெண்ட் நடக்குது. நமக்கும் சாத்தானுக்கும் எங்கே சண்டை நடக்குது? வேர் இஸ் த பேட்டில் கிரவுண்ட்? யாரும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வேர் இஸ் த பேட்டில் கிரவுண்ட் பிட்வீன் அஸ் அண்ட் டெவில்? Yes, any one of you. Where is the battleground? In our Whether mind. ஹார்ட்டுக்கும் பிரெயின் யார் அது? ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கு நடுவில் நடக்குதா? ஓகே, வெரி குட், வெரி குட். வேற யாராவது? ட்ரை பண்ண. ஸ்பிரிட். ஓகே, எனிபடி எல்ஸ்? Good try. Anybody else? In Hello, our old mind. student. Where is the fight between us and the evil spirit? In our mind. Oh, the fight is happening in our mind. Okay, in our soul basically. See, spirit is perfect. The moment you are baptized, the spirit is sealed by Holy Spirit. Another devil on the spirit உள்ள வர முடியாது. But he can play in our mind. Mind is in the soul. So the actual battleground is our mind. Devil can put thoughts in your mind. என்ன தாட்ஸு? ஆல் லை. அதாவது இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தையை தான் போட முடியும் அவனால். He will put all lies in your mind. இந்த பாவம் செஞ்சால் நல்லா இருக்கும். He will put that kind of thought. The moment you accept, then you will be in his control. கரெக்டா? இது தப்பு கிடையாது. தப்பானது என்ன சொல்லுவான்? இது தப்பு கிடையாது. இப்போ சம் பீப்புள் என்ன பண்ணுறாங்க? லெஸ்பியனிசம், ஹோமோசெக்சுவல், இதெல்லாம் தப்பா கரெக்டா? எல்ஜிபிடி புது பேர் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. எல்ஜிபிடி கரெக்டா தப்பா? ஹலோ, ஓப்பன் யூர் மைக். தப்பு. மற்றவங்க ஒருத்தர் தான் தப்புன்றார், மற்றவங்களும் அக்ரி பண்ற மாதிரி இருக்குது. தப்பு தப்பு தானே? பைபிள் பிரகாரம் இட் இஸ் அ பிக் சின். பட் அவங்களுக்கு வந்து தப்பா தெரியல. ஏன்? because they are going on listening that kind of information
ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்கும்போது அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் when you go on listen that this devil is convincing them, no, there's nothing wrong in that. We are born like that. That is why we have that kind of tendency. So many arguments. So நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கேட்டுகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? ஸ்லோவாகும். யூ வில் ஸ்டார்டட் பிலீவிங் தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we have a human being has a tendency. If you go on listening to something, after some time you started believing that one. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, if you listen something again and again, you will start believing. Because how the faith comes? How the faith comes? By hearing the word of God. Yeah, faith comes by hearing the word of God. ஏதாவது ஒன்று தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஸ்லோவாக யூ வில் ஸ்டார்டட் பிலீவிங் இட், வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங், எனிதிங். ஸோ த பெஸ்ட் வே டு அவாய்ட் இஸ் ஸ்டார்டிங்லே we have to block it. இது பொய்ன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணிடணும். கொஞ்ச நாள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஆர்குமெண்ட் உங்களுக்கு லாஜிக்கலாக தெரியும். ஃபஸ்ட்டு தப்பாக தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டிங்கன்னா அது லாஜிக்கலாக தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டால் கரெக்டாக தெரியும். புரியுதா? இப்படி தான் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறது. ஸோ பெட்டர் ஸ்டாப் லிசனிங் டு தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். Homosexual is, do you know how the homosexual sin is coming? Bible gives a beautiful explanation why people are falling into this homosexual, LGBT, lesbianism. இதனால போய் விழுறாங்கன்னு சொல்லிட்டு. Take chapter Romans 1. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, see, God when created man, he has given consciousness, மனசாட்சின்னு சொல்லுவாங்க தமிழ் இல்லையா? In other words, the law is written in the heart of every people, whether he is Hindu, Muslim or any religion. The law of God is written in the heart. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்பு பண்ணும்போது the consciousness will say இது சரி கிடையாது. But when you going on doing it, what will happen? மனசாட்சி மறுத்து போயிடும். கரெக்டா? ஃபஸ்ட்டு ஒரு பாவம் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கர பயமாக ஒரு இதாக இருக்கும். ஒருத்தர் தொடர்ந்து அதே பாவத்தை செஞ்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? உள்ளம் உணர்வற்று போய்விடும். கரெக்டா? ஜஸ்ட் see this. Romans 1 chapter 21. 20 படிக்கலாம். கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ இவங்க மோஸ்ட் ஆஃப் தம் they will say they don't believe in Jesus. புரியுதா? இப்போ இந்த பைபிள் என்ன சொல்லுது, இந்த ரோமன் 1:20 என்ன சொல்லுது? யாருக்கும் போய் யாரும் டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. when they look into the world, when they look into the creation, you can understand that God is there, right? கடவுள் இந்த உலகத்தை படைச்சது ஒரு சக்தி இருக்குன்றது பிலீவ் பண்ணுறதுக்கு பெரிய டீச்சிங் தேவை கிடையாது இல்லையா? when you இப்போ இன்னொரு தியரி ஒன்று வருது இல்லையா, பிக் பேங் தியரி. எத்தனை பேருக்கு தெரியும் பிக் பேங் தியரி? வெரி குட். அது ஒன் எவாலுவேஷன் இல்லையா? எவாலுவேஷன்னா தானே அது, ஹியூமன் எவாலுவேஷன். ஸோ ஹியூமன் எவாலுவேஷன் தியரி என்ன சொல்லுது? குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லிட்டு. கரெக்ட் தானே? இந்த தியரி கரெக்டா? எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க? Why not? Why not it is right? It's against the word of God. Okay, ஒன்று against the word of God. See, very simple. இப்போது இந்த பக்கம் இங்கே குரங்கு இருக்குது, இங்கே மனுஷன் இருக்கிறான், ரெண்டும் ஒன்றும் கிடையாது இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க, குரங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மனுஷன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. இஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, இந்த டிரான்சிஷன் பீரியட் உள்ள ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா? வேர் இஸ் த டிரான்சிஷன் பீரியட் உள்ள ஸ்பீசிஸ்? எங்கேயும் கிடையாது உலகத்தில். ஸோ தட் தியரி இஸ் அப்சல்யூட்லி ராங். பட் தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் பிலீவிங் தட். எதனாலன்னா இதில் உள்ள நியூஸஸ் நிறைய இன்ஃபர்மேஷனை படிக்க என்ன ஆகும்? ஸ்லோலி ஃபர்ஸ்ட் தே வில் கெட் கன்ஃபியூஸ், தென் ஸ்லோலி தே வில்
get convicted. ஆனால் பெஸ்ட் மெத்தட் என்னது? No need to go into this kind of literature. Anything which contradicts the Bible, you have to stop in the beginning itself. கரெக்டா? பிக் பேங் தியரி என்ன சொல்லுது? பெரிய ரெண்டு மாஸ் எலமெண்ட் மோதும் போது it all busted into pieces and it is rotating in a proper path. எங்கேயாவது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளைட்டு போட்டோம், ஒரு பாம் வச்சு வெடிக்கலாம். வெடித்து வெளியில் வரும்போது எல்லாமே அருமையான பியூட்டிஃபுல் இதாக ஆப்ஜெக்டாக உருவாகி ரவுண்டாக வரும், சுற்றிட்டு இருக்குமா? இஸ் இட் பாசிபிள்? தென் ஹவு ரெண்டு பெரிய இது மோதின உடனே எப்படி இந்த மாதிரி உலகம் உருவாயிடும்? இதெல்லாம் மக்கள் வந்து they want to contradict God. They want to prove that God is not there. எதனால? this is all out of pride இல்லையா? ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி இதெல்லாம் போய் பார்க்காதீங்க. when you go on reading it, then you will get so many confusion. போயிட்டு கடைசியில் பாவத்தில் போய் விடுவான். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறவனோட முட்டாள்னு சொல்லிட்டு இல்லையா? சாம்ஸ் என்ன சாம்ஸில் வருது பிரதர்? அது only the fool will say there is no God. Yeah, I'll just find out that word. Psalms 14:1. யாராவது படிங்க பார்க்கலாம். Psalms 14:1. Can anyone read Psalms Fool 14:1? hath said in his heart, there is no God. They are corrupt. They have done abominable works. There is none that doth good. So, if there is a thought coming in our mind that கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து என்ன அர்த்தம்? ஏற்கனவே முட்டாள் ஆகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஸோ the best thing is don't listen to any literature, videos, any information against the word of God. Stop it in the beginning itself so that you can avoid a lot of danger. Clear? ஓகே. இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம சாத்தானோட சண்டை போட முடியாது. they will easily will kill us. Okay, again Romans 1. I'll go back here. When people know who is God but they don't want to accept God, அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. That means they are not glorifying God, they are not saying thanks to God. இது ரெண்டும் பண்ணாமல் போது என்ன ஆகுது? அவருடைய எண்ணங்கள் பயனற்று போயின, உணர்வற்று அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. That heart become hardened heart. எப்போ கடவுளுக்கு நன்றி செலுத்த மறந்து போகிற நேரத்தில், கடவுளை மாட்சிமைப்படுத்த மறந்து போகிற நேரத்தில் அவருடைய உள்ளம் உணர்வற்ற உள்ளமாக போயிடும். இப்போ இதை நீங்கள் just read this chapter 1. When the people are doing this, do you know what happened? They will go on 23. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். See, God இருக்கார்ன்றது எல்லார் உள்ளத்திலையும் எழுதி வச்சிருக்குது. When you see the world, you can understand God is there. But somebody who says there is no God, என்னாகும்? They don't start giving thanks to God and praise God. அப்படி பண்ணும்போது தான் முதல்ல இந்த idolatry வருது. They, instead of glorifying God, they will start glorifying instead of glorifying the creator, they start glorifying the creature. Now, if you, next step என்ன ஆகுது? The moment they start worshipping the creature, அவருடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். They lost the grace. என்ன ஆகுது கடைசியில்? It become the homosexual. Read in English in 124, Romans 124. ஓகே, இது வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. Now read 26, Roman 1:26 in English.
For this cause God gave them up unto vile affections, for even their women did change the natural use into that which is against Okay, nature. that is called lesbianism. Women's are behaving with women's, gents are with gents. Why? Because they lost the grace. கடவுளே வந்து ஓகே ஒளிஞ்சு போன்னு விட்ட கேஸ் இதெல்லாம். அதனால தான் அவங்க பாவம் செய்யும்போது அவங்களுக்கு பாவமாகவே தெரிய மாட்டேங்குது. Just read that once again. Romans 1:26. For this cause God gave them up unto vile affections, for even their women did change the natural use into that which is against nature, and likewise also the men. Okay. So gents and ladies, they are going against the nature. இப்போ அடுத்த ஸ்டெப் just 27. And likewise also the men, leaving the natural use of the woman, burnt in their lust one toward another, men with men, working that which is unseemly, and receiving in themselves that recompense of their error which was meet. Okay, that refers to AIDS and HIV. இல்லையா? HIV, AIDS-லாம் எப்படி வந்ததுன்னு பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ். கடவுளை யாருன்னு தெரிஞ்சிருந்தோம், நாட் கிவிங் ரெஸ்பெக்ட் அண்ட் க்ளோரிஃபையிங் காட், அவங்களுடைய ஹார்ட் பிகம் டார்க். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் தே ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் விச் இஸ் கடவுளுக்கு பதிலாக வேற ஒன்று வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ஃபாலோயிங் டு ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் டர்ட்டி திங்ஸ். ஆனால் உலகம் என்ன சொல்லுது? இது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லுது. Why they are saying it is not wrong? Because their consciousness become completely what do you call, அந்த கான்ஷியஸ்னஸை கெட்டு போயிட்டு இருக்குது இல்லையா? அதனால் அவங்களுக்கு தப்பு பண்ணுறது தப்புன்னு தெரியல. ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட டோன்ட் கீப் ஃப்ரெண்ட்ஷிப். The moment if you know, okay, this person is like this character, keep away from that person. புரியுதா? இந்த அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள உள்ள வரும். ஸோ பி கேர்ஃபுல் when you are behaving with these kind of people. Avoid, unless otherwise you become spiritually very strong and God has given you a special grace to work with people. You should not go close to them. We have to be careful. கடவுள் எல்லாத்தையும் அன்பு செய்ய சொல்லியிருக்காரு பிரதர், அதனால் நான் போய் அன்பு செய்கிறேன்னு சொல்லி நம்ம கூட போனோம்னா என்ன ஆகும்? That spirit will come to you. God asked us to love, but at the same time God asked us to behave in a wise manner. We are very careful. You can take Jude chapter 1 verse 25. Jude 1:25. Jude ஒரே ஒரு சாப்டர் தான். 22 and 23. Jude chapter 1 verse 22 and 23. ஓகே, நானே படிக்கிறேன். இல்லை ஸ்க்ரீனில் தெரியுதா? சாப்டர் ஓகே 1:22. நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள், வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள், மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள், ஊன் இயல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். ஜூன் என்ன சொல்றாரு? ஜூடு இந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் அவங்க மேலே இறக்கப்படும் போது கேர்ஃபுல்லாக இருங்கன்றார். ஒரு தீயில ஒருத்தன் விழுந்துட்டானா நம்ம உடனே தீயில குதிச்சு காப்பாற்றுவோமா? தீயில ஒருத்தன் விழுந்து தீ நெருப்பு பட்டு ஒருத்தன் கஷ்டப்படுறான், நம்ம போயிட்டு அவனை கட்டி பிடிப்போமா, இல்லை நெருப்பில் போய் விடுவோமா? ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? முதல்ல தண்ணி ஊற்றி நெருப்பு அணைக்க பார்ப்போம். அந்த மாதிரி இந்த அழிவு தீயிலிருந்து பிடித்து கேர்ஃபுல்லாக காப்பாற்றுங்க. மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டுக்கும் போது எச்சரிக்கையாக இருங்கள். ஸ்பெஷலாக இந்த ஊன் இயல்பு நிச்சயால் பாவத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். அவங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதா? பிகாஸ் இட்ஸ் அ ஸ்பிரிட். இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். இஃப் யூ கம் க்ளோஸ் இட் வில் கம் அண்ட் அட்டாக் யூ. You will not feel it is attacking, but you will fall into that easily. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்காதீங்க. இஸ் இட் கிளியர்? ப்ராப்ளத்தில் மாட்டின அப்புறம் கஷ்டப்படுறது, வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஐம் நாட் சேயிங் இட் இஸ் நாட் பாசிபிள், பட் இட்ஸ் டிஃபிகல்ட். கெட்ட பழக்கம் கற்றுக்கிறது ஈஸி, விடுறது கஷ்டம். ஐ வில் ரிப்பீட் அகெயின். பேட் ஹேபிட் ஈஸி டு லேர்ன், டிஃபிகல்ட் டு
ஸ்டாப். கரெக்டா? சிகரெட் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமா? ஒரு நாள் கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா விடுறது ஈஸியாக கஷ்டமா? சிகரெட்டை விடுறது ட்ரிங்கிங் விடுறதோட கஷ்டம். நீங்கள் ஒரு ரொம்ப வருஷமாக சிகரெட் குடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்கள பாருங்கள். ஈவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க ஸ்டாப் பண்ணுறது ஈஸி, பட் சிகரெட் பிடிக்கிறவங்க ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். டு யூ நோ வை? ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி எதாவது எடுப்பாங்க, பட் சிகரெட் ஒரு நாளைக்கு 10-20 எடுக்கும்போது the frequency is more. So the moment it's very difficult to stop this kind of thing. அதனால் பெஸ்ட் திங் என்னது? பேட் ஹேபிட்ஸ் உள்ள போகாமல் இருக்கிறது பெஸ்ட். போயிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறதை விட பெட்டர் அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா இதிலெல்லாம் இருந்துட்டு சாத்தானோட எதிர்த்து போராட முடியாது. பிகாஸ் when you do all these things, what will happen? You are already in his hand. அவனுடைய கையில் இருந்துட்டு அவனுக்கு எதிர்த்து போராட முடியுமா? ஸோ அவாய்ட், பி கேர்ஃபுல். இந்த ஏன்னா இந்த காலத்தில் தப்பை வந்து கரெக்டுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுற இது நிறையா இருக்குது, ஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். நாட் ஓன்லி இன் இந்தியா, இட் இஸ் தேர். இந்தியாவில் கூட இப்போ வந்து இதெல்லாம் லீகலைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இந்த எல்ஜிபிடி இதெல்லாம் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பைபிளில் பார்க்கும்போது எங்கெங்கே இந்த ஹோமோசெக்சுவல் ஜாஸ்தியாக போதோ அப்போல்லாம் கடவுள் தண்டனை கொடுக்குறாரு அந்த உலகத்துக்கு. கரெக்டாக நம்ம ஜெனிசிஸில் பார்க்குறோம். சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் வருது. மக்கள் இந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்தில் பயங்கர மோசமாக இருக்கிறாங்க. ஆண்களோட ஆண்கள் எல்லாம் இந்த ஹோமோசெக்ஷுவல் இஷ்யூ அப்பமே வருது ஸ்டார்டிங்லேயே. ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உலகத்தை அழிக்கிறார் தண்ணியில். அதுக்கப்புறம் பார்த்தா சோதோம் கொமோரால இதே ப்ராப்ளம். கரெக்டாக வெறும் செக்ஷுவல் ப்ராப்ளம் நான் ஹோமோசெக்ஷுவல் ப்ராப்ளம் வரும்போது சொல்கிறேன். சோதோம் கொமோராவுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் ஹோமோசெக்ஷுவல். என்ன பண்ணுறாரு? சோதோம் கொமோரா ஃபுல்லாக அழிக்கிறார். இப்போ உலகத்தில் இது நார்மல் ஆயிடுச்சா இல்லையா? எவ்ரி கண்ட்ரி இஸ் லீகலைசிங், ரைட்? அப்போ என்ன அர்த்தம்? உலகம் மொத்தமாக அழிய போகிறதுக்கு டைம் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பி கேர்ஃபுல் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். கடவுளுக்கு ரொம்ப அருவறுப்பான ஒரு செயலாயிருது. பைபிள் சேயிங் வெரி கிளியர்லி. நீங்கள் வீட்டில் போயிட்டு டைம் இருக்கும்போது ரோமன்ஸ் சாப்டர் 1 பொறுமையாக படித்து பாருங்கள். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அந்த பாவத்தில் விடுறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல கடவுள் இல்லைன்னு யாரெல்லாம் அத்தீஸ்டாக இருக்காங்களோ அவங்களாம் 100% இந்த பாவத்தில் போய் விடுவாங்க. கரெக்ட்? கடவுளை மாட்சிப்படுத்தாதவங்க, நன்றி செலுத்தாதவங்க, கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் இல்லைன்னு சொல்கிறவங்க, they will fall into this. ஸோ பி கேர்ஃபுல். இதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் டெவிலோட ஃபைட் பண்ண முடியாது. இஸ் இட் கிளியர்? அப்போ 2 விஷயம் முக்கியம். ஒன்று வந்து மன்னிக்க முடியாமல் இருந்தால் சாத்தானோட நம்மளால் சண்டை போட முடியாது. அடுத்தது இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் டீப் செக்ஷுவல் ப்ராப்ளம், போர்னோகிராஃபி இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம போய் சாத்தானோட சண்டை போட முடியாது. ஸோ வி ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜீசஸ். ஃபெய்த்தில் இது எல்லாத்தையும் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை யாராவது விழுந்தால் கூட இட்ஸ் ஈஸி டு கம் அவுட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ ஃபைட்டிங் எங்கே நடக்குது? அப்போ இட் இஸ் ஹேப்பனிங் இன் த மைண்ட். டெவிலுக்கு நம்மளை டச் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, பட் ஹீ ஹேஸ் authority to put, not authority, he can put thoughts in our mind. அதனால தான் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் பேசும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். 2 விஷயம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக பிளெஸ்ஸிங்கில் இருக்கலாம். என்னது? வாட் யூ ஹியர் அண்ட் வாட் யூ see. பிகாஸ் கம்ப்யூட்டரில் எதெல்லாம் இன்புட்? வாட் ஆர் த இன்புட்ஸ் இன் த கம்ப்யூட்டர்? இன்புட் அவுட்புட் படிச்சிருக்கீங்க இல்லையா கம்ப்யூட்டரில்? வாட் ஆர் த இன்புட்ஸ் இன் த கம்ப்யூட்டர்? கீபோர்ட், மவுஸ். Keyboard, mouse, stylus pen, okay, whatever it is. Yeah, similarly, what are the input for our brain? What are the inputs for us? What we hear and what we Hear and see. Hearing, see, Yeah, our 5 senses are the inputs. Yeah, seeing, hearing, taste, touching, all those 5 senses are the input. Out of these 5 senses, the key senses are your eyes and ears, right? If you can keep your eyes holy and your ears holy, you are almost safe. அப்போ டெவில் என்ன பண்ணுவான்? நீங்கள் பார்க்கக்கூடாத பார்க்க வைக்கிறதுக்கு எல்லா ட்ரிக்கும் பண்ணுவான். அதே போல் நீங்கள் கேட்கக்கூடாத கேட்க வைக்கிறதுக்கு
He will try all the possible things. So be careful when you are browsing the internet. அதில் தான் நிறைய பேர் விழுந்து போகிறாங்க இன்னைக்கு. பெரியவங்க, சின்னவங்க இல்லை, பெரியவங்களும் சொல்கிறேன். Even the elderly people are struggling. They are unable to come out of the problems. அதனால be careful what you see, be careful what you hear. ஹியர்னும் போது ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாத்தான் ஃப்ரெண்டு மாதிரி வந்து இப்போ ஜீசஸ் கிட்ட யார் மூலியமா பேசணும்? சாத்தான் வெரி க்ளோஸ் டிசைபிள் மூலியமா பேசணும் இல்லையா? அதே போல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பாவமான காரியங்களை பேசினாங்கன்னா யூ ஷுட் இமிடியட்லி ஸ்டாப் இட். ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணான்னு ஸ்டாப் பண்ணணும். இல்லை அந்த ஃப்ரெண்ட் எனக்கு வேணும். பட் இஃப் இஸ் இன்ஜெக்டிங் பேட் இன்ஃபர்மேஷன், டோன்ட் கீப் தட் ஃப்ரெண்ட். இஸ் நாட் அ ஃப்ரெண்ட், இஸ் அன் எனிமி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா? நம்ம தப்பு பண்ணும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை திட்டுவாங்க. அதான் உண்மையான நல்ல ஃப்ரெண்டு. when we do some mistake, ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்மளை கண்டிக்கிறான்னா அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. நம்ம தப்பு செய்யும்போது ஓகே ஓகே இல்லை, நம்மளை தப்பு செய்கிறது தூண்டுறவன் பேர் ஃப்ரெண்டு கிடையாது. பி கேர்ஃபுல்லாம். நிறைய யூத்துக்கு இது தெரியாமல் போகுது. நிறைய பேர் கிட்ட பழக்கத்தை எங்கேருந்து கற்றுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நிறைய பேர் கற்றுக்கிறது. ஸோ பி கேர்ஃபுல், சூஸ் அ குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தப்பு பண்ணும்போது உங்களை கண்டிக்கிற ஒரு ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் தப்பு பண்ணும்போது ஓகே ஓகே நல்லா இருக்கு செய்ன்றது, தட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப், இஸ் யுவர் எனிமி. டெவில் தான் அப்படி சொல்லுவான் இல்லையா? நம்ம பாவம் செய்யும்போது சூப்பர் சூப்பர்னு யார் சொல்றது? Who encourages to do sin? Hello? Who encourages us to do sin, commit sin? எல்லாம் குவைட்டாக இருக்கிறீங்க. டெவில் இல்லையா? நம்மளுக்கு ஒரு பாவம் பண்ணும்போது அவன் வந்து he will induce us that thought. இல்லை நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது பயங்கரமான ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறான். இப்போ ஒரு ஃப்ரெண்டு அந்த அதே விஷயத்தை செஞ்சானா இப்போ அவங்களுக்குள்ள யார் இருக்கிறது? டெவில் இருக்கிறான். அவன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கூடாது பக்கத்தில். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் விஸ்டம். விஸ்டம்னா இதுதான். இஃப் சம்படி speaks something against the word of God, we should have wisdom to stop it immediately. Somebody asks us to see something which is not in line with the word of God, we should stop it immediately. That is wisdom. Okay? Okay, see, இதெல்லாம் பண்ணாதான் you can fight against the devil. Clear? Okay. We'll offer a small prayer and close. Close your eyes. See Jesus on the cross. In the name of the Father, Son, and the Holy Spirit. Amen. ஆண்டவரே, இதோ என்னையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒரு பாத்திரை சமர்ப்பிக்கிறோம். அப்பா, உடைய இறை வார்த்தையை தியானிக்க நீர் கிருபை செய்ததற்காக நன்றி. இதோ சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து நாங்கள் தியானிக்கின்ற இந்த நேரத்தில் அப்பா, முதலாக எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். யார் யார் மேலெல்லாம் மனக்கசப்பு எங்களுக்கு இருக்கிறதோ அவர்களை எல்லாம் எங்களுடைய கண் முன்னால் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. பிரிங் எவ்ரி ஒன். யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தங்கள் கஷ்டங்கள் இருந்தால் அவங்கள கண் முன்னால் கொண்டு வாங்க. ஜீசஸ் கல்வாரியில் இருக்கிற ஜீசஸ் கண் முன்னால் கொண்டு வாங்க. அஸ்யூம் தட் யூ ஆர் அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ் அண்ட் பிரிங் தட் பர்சன் நெக்ஸ்ட் டு யூ. ஜீசஸ்ட்டு சொல்லுங்க, இன் யுவர் நேம் ஐ ஃபர்கிவ் திஸ் பர்சன். விஷுவலைஸ் யார் மேலே உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கோ அவங்களது கல்வாரி சிலுவை கீழே கொண்டு வாங்க. நீங்களும் கல்வாரி சிலுவை கீழே இருக்கீங்க. ஜீசஸ் ரியலாக உயிரோட அந்த கல்வாரியில் தொங்கிட்டு இருக்கிறார். அந்த ஜீசஸை பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ் வந்து எல்லாரையும் மன்னிக்கிறார். நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால மன்னிக்கிறார். அதனால தப்பு செஞ்சவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் மன்னிக்கிறேன்னு சொல்றது சரி கிடையாது. டெல் ஜீசஸ் ஐ ஃபர்கிவ் திஸ் person in your name. In the name of Jesus, I forgive this person. Open your mouth and tell, in the name of Jesus, I forgive this person. யார் யார் மேலாம் கஷ்டம் இருக்கோ, அது டீச்சராக இருக்கலாம், ஸ்டூடெண்டாக இருக்கலாம், பேரண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர்களை நான் மன்னிக்கிறேன். Bring one by one. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜோவை மன்னிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விர்ஜினை மன்னிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆன்சியை நான் மன்னிக்கிறேன். இங்கே உள்ளவங்கள இல்லை, உங்களுக்கு யார் யார் மனசு கஷ்டப்படுத்தினாங்களோ டெல் தட்.
அடுத்தது, இயேசுவே உம்முடைய நாமத்தினால் அவர்களை நான் அன்பு செய்கிறேன். இயேசுவே உம்முடைய நாமத்தினால் அவர்களை நான் அன்பு செய்கிறேன். Close your eyes. Close your eyes. Bring that person in the mind and say, Jesus, I love that person in your name. கடைசியா, இயேசுவே உம்முடைய நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Jesus, I bless them in your name. ரியலாக அவங்களுடைய உள்ளத்துலேருந்து bless பண்ணுங்க. I bless him for a good life. Bless him for a happy life. Bless her for a happy life. Bless her for a peaceful life. Let them understand, experience your love. உங்க என்னெல்லாம் bless பண்ண சொல்லி bless பண்ணுங்க. Bless them so that they will come to heaven. They will be purified. They will also experience the love of Jesus. Thank you, my Lord. Thank you, Lord. We bless. Lord, I bless this person in the name of Jesus. I bless Arekiraj in the name of Jesus. உம்மை மேலும் மேலும் உணர்ந்து கொள்ளவும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க உம்முடைய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. I bless his family. I bless his children in the name of Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, இங்க இருக்கிற இளம் பெண்களையும் இளைஞர்களையும் மீண்டுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ எங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் காதுகளையும் அப்பா நீர் பரிசுத்தப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் பார்க்காத இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அதை அவாய்ட் பண்ணக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத எதையும் கேட்காமல் இருக்கக்கூடிய கிருபையை அப்பா கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வரும்பொழுது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணக்கூடிய ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இதோ உம்மில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பதற்காக நன்றி. Lord, I seal this fruit according to John 15:16 in the name of Jesus. Amen. Praise the Lord. Okay, good.